ஹalleluya, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஐ வாண்ட் டு தேங்க் த சர்ச் அண்ட் த பாஸ்டர் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாய்ப்பினை தந்ததற்காக சபைக்கும் போதகருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னன்னா விஸ்டம், ஞானம். ஞானம் அப்படின்னா என்ன டெஃபினிஷன் டிக்ஷனரியில் கொடுத்துருக்குன்னா, நாலேஜ் ஆஃப் வாட் இஸ் ட்ரூ ஆர் ரைட் coupled with just judgment as to action. ஸோ எது உண்மை அல்லது சரியானது என்பது பற்றிய அறிவு மற்றும் செயலுக்கான நியாயமான தீர்ப்பு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஞானம் அப்படின்னா நம்மக்கிட்ட உலகத்தில் இருக்க எல்லா அறிவும் அனுபவம் இருந்தாலும் அதை எப்படி அப்ளை பண்ணணும், லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிலனா அது வீணாயிடும். ஸோ அதுதான் ஞானம். எந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி நடந்துக்கணும், ஹவு டு ஆக்ட் இன் அ சிச்சுவேஷன், அது எப்படி நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். ஸோ பைபிளில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேரக்டர் ஞானம் அப்படின்னாலே சாலமன் ராஜா, அவரை தான் நம்ம பார்ப்போம். ஹீ இஸ் நோன் ஆஸ் த வைசஸ்ட் மேன் ஆஃப் ஆல். ஸோ ஞானத்திற்கு பெயர் பெற்றவர் அப்படின்னா சாலமன் ராஜா. அவர்கிட்ட சில நல்ல காரியங்களும் இருந்தது, சில கெட்ட காரியங்களும் இருந்தது. இப்போது அவருடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு சில சம்பவங்களை பார்க்கலாம். 1 Kings chapter 3 எடுத்துக்கோங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். ஸோ இதில் என்ன பார்க்குறோன்னா சாலமன் ராஜா ஆயிட்டாரு. அதில் என்ன போட்டிருக்குன்னா, அவர் கர்த்தரை மிகவும் நேசிச்சார், தாவீதின் கட்டளைகளிலே நடந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் அவரோட அப்பா எப்படி ஆண்டவரை பின்பற்றி நடந்தாரோ அதே போல் அந்த கட்டளைகளை உண்மையாக பற்றி கொண்டு சாலமன் நடந்து வந்தார். 3:5 யாராவது வாசிக்கும்படி கேட்குறேன். 1 Kings chapter 3 verse 5. ஆமென். இப்போ சாலமன் ராஜா என்ன பண்ணுறாரு, அவர் சின்ன வயசில் இருக்கும் போதே அவர் ராஜா ஆயிடுறாரு. அவர் கிபியோனில் ஒரு 1000 பலிகளை செலுத்துகிறாரு. செலுத்திட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி ஆண்டவர் அவர்கிட்ட கேட்குறாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் கேட்கிறார். ஸோ பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், வாட் டு யூ வாண்ட், உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேண்டும், வாட் டு யூ வாண்ட். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன ஆண்டவர் கேட்டார்னா, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் கம்ஸ் டு அவர் மைண்ட் when God comes and asks us what do you want. அன்றைக்கி சாலமனை பார்த்து அப்படி தான் ஆண்டவர் கேட்டார். ஆனால் அவர் அந்த சின்ன வயசில் ராஜாவாயிட்டார். அவர் வேறு என்ன வேணால் கேட்டிருக்கலாம், அவரோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அவர் நிறைய விஷயங்களை கேட்டிருக்கலாம். he could have asked for a lot of things, but he didn't ask all those. What he did was 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, நானே சொல்லிடுறேன். என் தகப்பனாகிய தாவீதிற்கு பெரிய கிருபையை செஞ்சீங்க ஆண்டவரே, என்னையும் அந்த சிங்காசனத்தில் நீங்கள் உட்கார வச்சிங்க, இத்தனை திரளான ஜனங்களை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, இது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க. அதனால் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்க யாராச்சும். ஆமென். ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா, அவர் நினச்சிருந்தா இன்னும் பணம், இன்னும் பேர், இன்னும் புகழ், எனக்கு இன்னும் நிலத்தை தாங்க, தாவீது ராஜாவை விட என்னை ஃபேமஸ் ஆக்குங்க, எனக்கு இன்னும் பெரிய பொசிஷனை தாங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் அதெல்லாம் கேட்காம ஆண்டவர்கிட்ட, எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க, ஏராளமாக இருக்கிற இந்த ஜனங்களை நான் சரியான வழியில் நடத்தணும் ஆண்டவரே. ஐ ஷுட் நாட் let them astray. அவங்கள தப்பாக போயிடக்கூடாது. நீங்கள் என்னை நம்பி இந்த ஜனங்களை இந்த இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கொடுத்துருக்கீங்க, அதுக்கும் மேலே எனக்கு எக்ஸ்ட்ராவெல்லாம் வேண்டாம், பட் நீங்கள் கொடுத்த இந்த விஷயத்தை நான் எப்படி சரியாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாலமன் ஆண்டவரை நோக்கி கேட்குறாரு. ஸோ அதுக்கு அதுக்கப்புறமா நிறைய நடக்குது. 10ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்துதான். ஸோ 11ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், ஏன்னா அவர் ஒரு ராஜா, அவர் நினச்சிருந்தா எனக்கு இருக்கிற எல்லா எனிமீஸையும் எனக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். என்னை இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் கிங் ஆக்கிடுங்க,
மொத்த உலகத்தையுமே வந்து எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். பட் அது எல்லாமே வந்து கேட்காம நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். 12ஆம் வசனம் யாராவது படிக்க முடியுமா? Amen. Because Solomon didn't ask for riches and glory, he asked for wisdom. God made him the wisest man of all. அவருக்கு முன்னாடியும் வந்து அந்த மாதிரி ஒரு ஞானமுள்ள மனுஷன் இல்லையா, அவருக்கு அப்புறமும் வந்து இனிமேலும் எழும்புவதில்லை அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை, ஒரு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்கை வந்து அன்றைக்கு ஆண்டவர் சாலமனுக்கு கொடுத்தார். அது மட்டும் இல்லை, 13ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நானே படிச்சிடுறேன். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஸோ அவர் வந்து வைசஸ்ட் மேன் மட்டும் ஆக்கல, ஹி மேட் கிங் சாலமன் தி ரிச்சஸ்ட் இன் ஹிஸ் டைம்ஸ். அவருடைய நாட்களில் இருந்த ராஜாக்களிலே வந்து இருக்கிறதுலே ரிச்சான ஒரு ராஜாவா, எல்லா மகிமையும் நிறைந்த ஒரு ராஜாவா வந்து ஆண்டவர் அன்னைக்கு சாலமன் ராஜாவை வச்சார். அண்ட் 14ஆம் வசனத்தில் அப்படியே கண்டினியூ ஆகும். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணிட்டு, இஃப் யூ வாக் இன் மை கமாண்ட்மெண்ட்ஸ் ஐ வில் மேக் யுவர் லைஃப் லாங்கர். உன்னோட வாழ்க்கையை கூட வந்து நான் நீடிச்சிருக்க பண்ணுவேன். இன்றைக்கு வந்து சாலமன் என்னன்னா, he didn't ask for more things. அவர் இருக்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கல. பட் he asked for the wisdom to use what he had rightly. அவருக்கு இருந்த காரியத்தை எப்படி சரியாக உபயோகிக்கணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு சாலமன் ராஜா கேட்டார். இன்றைக்கும் கூட ஆண்டவர் வந்து அவருக்கு எப்படி ஒரு பெரிய ராஜ்யத்தை கொடுத்தாரோ நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. இட்ஸ் ஸோ ப்ரெஷியஸ். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த லைஃப் வந்து இட்ஸ் ஸோ ப்ரெஷியஸ். What are we going to ask? Any time when there's a prayer request, we tend to always ask for a physical needs. எனக்கு வந்து ஒரு ஆண்டவரே ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்கை தாங்க, ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க, ஒரு நல்ல வேலையை தாங்க, இல்லை ஒரு பணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம், ஒரு வீடு, நம்ம குடும்பத்து லைக் ஃபேமிலி, ஹெல்த், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்குறோம். ஒருவேளை நம்ம இதெல்லாம் கேட்டுட்டு ஆண்டவர் அதை கொடுத்துட்டாருன்னா, do we have the wisdom to use it rightly? It's a big question. இதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு வந்து ஆண்டவரே அந்த ஞானம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்தாலும் அதை எப்படி பயன்படுத்தணுன்ற இது வந்து எனக்கு தெரியாமல் போயிடும், அது வந்து வீணாக போயிடும். ஸோ அவர் எப்படி அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதெல்லாம் இல்லைனாலும் எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டாரோ, அதே போல் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் லெட்ஸ் ஆஸ்க் காட் டு கிவ் அஸ் த விஸ்டம் டு யூஸ் திங்ஸ் ரைட்லி, ஸோ தட் அவரை எப்படி எக்ஸ்ட்ராவாக பிளெஸ் பண்ணாரோ அதே போல் நமக்கு ஞானத்தை மட்டும் இல்லை, நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். ஆமென். ஸோ அவர் வந்து இது ஞானத்தெல்லாம் ஆண்டவர் கொடுத்த பிறகு அவர் வந்து நீதிமொழிகள் புஸ்தகத்தை, இஃப் யூ see the book of Proverbs, ஆண்டவர் வந்து சாலமன் ராஜா வந்து விஸ்டமை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. ஹீஸ் டாக் a lot of things about wisdom. அதில் சில குறிப்புகளை மட்டும் பார்க்கலாம். முதலாவது நீதிமொழிகள் 12:15. Proverbs chapter 12 verse 15. Amen. இங்கே என்ன போட்டிருக்குன்னா, லிஸ்னிங் டு அதர்ஸ் அட்வைஸ். நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்ம லைஃப்பில் வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சரி, நமக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நேரத்தில் வந்து we get blinded by our own thinking. ஆனால் இது எப்போ பொருந்தும்னா, நம்மளை விட வயதில் பெரியவங்க, நம்மளை விட நமக்கு மேலே நிறைய எல்டர்ஸ், ஆண்டவர் நியமித்த நபர்கள் வந்து வைத்திருக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில் அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்போம்னா நம்மளும் வந்து ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளலாம். when we listen to the advice of elders, of people who God has placed over our lives, we can also be wise. So first point அதுதான், listening to others advice helps us to be wise. So second என்னன்னா, நீதிமொழிகள் 19:20, Proverbs 19:20.
ஆமென். இதில் என்ன போட்டிருக்காருன்னா, நெவர் ஸ்டாப் சீக்கிங் விஸ்டம். ஏன்னா we can never get to the point in life where we can say I have all the wisdom I need. எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு வந்து என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு பாயிண்ட்டுக்கு போக முடியாது. பிகாஸ் there is so much. ஏன்னா லைஃப்பில் வர ஒரு சுச்சுவேஷனும் வந்து நமக்கு ஒரு விதமான பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்கும். அண்ட் அந்த ஒரு சிச்சுவேஷனும் இஸ் அ சான்ஸ் டு லேர்ன் அண்ட் க்ரோ இன் விஸ்டம். எப்படி நம்ம ஞானத்தில் அதை கற்றுக்கொண்டு, அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு ஞானத்தில் வளர முடியும் அப்படின்னு வந்து லைஃப்பில் வர ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். இந்த வசனத்தில் என்ன சொல்லுன்னா, உன் அந்திய காலத்தில் நீ ஞானம் உள்ளவனாக இருக்கும்படி. அப்போ வந்து கடைசி வரைக்கும் அட் தி எண்ட் இஃப் யூ ஹாவ் டு பி கவுண்டட் அஸ் வைஸ், நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சுச்சுவேஷன்லையும் மற்றவங்க கிட்ட வி நீட் டு ஆஸ்க் ஃபார் குட் சவுண்ட் அட்வைஸ். ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொண்டு நடந்தால் நம்மளால் வந்து அந்திய காலத்துலேயும் வந்து ஞானம் உள்ள ஒரு மனுஷனாக இருக்க முடியும். Amen. That's the second point. So first வந்து listening to others advice. Second is never stop seeking wisdom. மூன்றாவதா வந்து this is the best thing that King Solomon told about wisdom. ஞானத்தை குறித்து இருக்கிறதுலே சிறந்ததாக ஒன்று சொன்னார்னா இந்த வசனம் தான். நீதிமொழிகள் 16:16, Proverbs 16:16. ஆமென். ஸோ அவர் அனுபவிக்காத சொத்துக்கள் எதுவுமே இல்லை சாலமன் ராஜா. ஆனால் அவரே வந்து என்ன சொல்கிறாருன்னா, பொன்னை சம்பாதிப்பதிலும் ஹவ் ப்ரெஷியஸ் இஸ் விஸ்டம், இட் இஸ் டு கெட் விஸ்டம் தேன் கோல்ட் அண்ட் டு பி சோசன், வெள்ளியை சம்பாதிப்பிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாவற்றையும் காட்டிலும் இட்ஸ் மோர் ப்ரெஷியஸ் அப்படின்னா வந்து ஞானம் தான். நம்ம வந்து வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம வந்து பிரயாசப்படுகிறோம், அதுக்கு பின்னாடி ஓடுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு பணமாக இருக்கட்டும், இல்லை உறவுகளாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை சம்பாதிக்கிறதுக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் எவ்வளோ பிரயாசப்படுறோமோ அது எல்லாமே வீணுன்றார் சாலமன் ராஜா. என்ன சொல்கிறாருன்னா, அது எல்லாவற்றையும் காட்டிலும் ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஓடுங்க. தட் இஸ் த பெஸ்ட். இட்ஸ் மோர் ப்ரெஷியஸ் தென் எவ்ரி திங். இது எல்லாவற்றிலும் காட்டிலும் அது ரொம்ப பெருசு. ஸோ அதை சம்பாதிக்க நம்ம ஓட வேண்டியதாக இருக்கிறது. Amen. So these are the 3 points that he talks about wisdom. First is listening to others' advice. Second is never stop seeking wisdom. மூன்றாவது, wisdom is more precious than anything. இப்போ வந்து ஞானத்தை சம்பாதிக்கணும், அதை பார்த்துட்டோம். ஞானம்னா என்னன்னு பார்த்தோம். இருக்கலே மோஸ்ட் வைசஸ்ட் மேன் யாருன்னு பார்த்தோம். அவர் என்ன கேட்டார் ஆண்டவர்கிட்ட, அதெல்லாமே பார்த்தோம். அண்ட் ஞானம் ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து இந்த ஞானத்தை எப்படி சம்பாதிக்கிறது கேளுங்களேன். ஞானத்தை எப்படி, ஹவு டு ஐ கெட் விஸ்டம்? இதுக்கு வந்து ஒரு அழகான வசனம் வந்து யாக்கோபு 1:5, ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 5. எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான், நானே சொல்லிடுறேன். ஆஸ்க் காட். ஞானத்தை எப்படி சம்பாதிக்கணும்னா, we need to ask God. தேவனை கேளுங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். Amen. So if we need wisdom, we can just directly go ask God. நம்ம வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து அலைஞ்சிட்டு இருக்க தேவையில்லை. ஞானத்தில் ஏதாவது ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியல அப்படின்னா நேராக ஆண்டவர்கிட்டயே போய் கேட்கலாம். ஏன்னா இதில் 2 விஷயம் ஆண்டவரை பற்றி, ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்குறது தான் பெஸ்ட்டுன்னா 2 விஷயம் போட்டிருக்கு. ஒன்று வந்து ஆண்டவர் வந்து யாரையுமே கடிந்து கொள்ள மாட்டார். ஏன்னா நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டு நீதிமொழிகளில் பார்த்தோம், மற்றவங்களோட அட்வைஸை கேட்கணும் அப்படிலாம். பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லை அவங்க நம்மளை ஏளனமாக பார்க்கலாம், இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு. பட் அந்த மாதிரி விஷயத்துலையும் வந்து நம்மளை கடிந்து கொள்ளாமல் ஞானத்தை கொடுக்கிறவர் வந்து ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். 2வது விஷயம் என்னென்னா, அவர் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஏன்னா வந்து எப்படி நம்ம லைஃப்பில் வந்து அவரோட கிருபை, அவரோட அன்பு, இரக்கம்லாம் எப்படி அளவில்லாமல் இருக்கோ, அதே போல் இஃப் தெர் இஸ் ஒன் அதர் திங் தட் காட் கிவ்ஸ் ஸோ ஜென்ரஸ்லி, இட் இஸ் விஸ்டம். நம்ம வந்து கேட்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு அவர் சம்பூர்ணமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஞானம். அடுத்தது ஆஃப்டர் ஹிஸ் கிரேஸ் அண்ட் லவ். நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் வந்து எப்படி அவர் கிருபை வந்து காலைதோறும் புதிதாக இருக்கிறது, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்படிலாம் நினைக்கிறோம். அட் த சேம் டைம் ஹீ இஸ் அ காட் ஹூ கிவ்ஸ் விஸ்டம் ஜென்ரஸ்லி. சம்பூர்ணமான ஞானத்தை நமக்கு வாரி வழங்க அவர் ரெடியாக இருக்கார். இஃப் ஒன்லி வி ஆஸ்க் ஹிம். நம்ம வந்து அவர்கிட்ட போய் கேட்க ரெடியாக இருக்கோமா? ஸோ இந்த வருஷத்தில் வந்து 2024 எத்தனையோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வி வுட் ஹவ் ஃபேஸ்ட் இன் திஸ் இயர் 2024.
ஸோ மேடுகள் இருந்திருக்கும், பள்ளங்கள் இருந்திருக்கும், நிறையா சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்போம், நிறையா கற்றுக்கொண்டு இருந்திருப்போம். 2025 ஒரு விஷ்லிஸ்ட்லாம் கூட மேபி வச்சுருக்கலாம். ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும், நிறைய ஆசைகள் கனவுகள்லாம் வச்சுருக்கலாம். அண்ட் இஃப் தெர் இஸ் ஒன் திங் டு பி ஆடட் டு தட் லிஸ்ட், தென் இட்ஸ் விஸ்டம். இந்த வருஷத்தில் நம்ம என்ன கேட்க போகிறோன்னா, ஆண்டவரே நீங்கள் எல்லா பிளெஸிங்ஸும் கொடுக்க எனக்கு ரெடியாக இருக்கீங்க எனக்கு தெரியும், பட் அது எல்லாத்தையும் சரியாக யூஸ் பண்ண எனக்கு உங்களோட ஞானத்தை வந்து சம்பூர்ணமாய் கொடுங்க அப்படின்னு கேட்க போகிறோம். we're going to ask God to give us the wisdom to lead us in the right way, to take the right decisions. சரியான தீர்மானங்கள் வாழ்க்கையில் வந்து நான் குழம்பி இருக்கிற நேரத்தில், ஆண்டவரே அடுத்த வருஷம் இந்த வருஷம் செய்த தவறுகள் வந்து நான் மறுபடியும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷத்தில் before we step in, because there's only 2 more weeks, but before we step in, we're going to ask God, ஆண்டவரே எது இல்லைனாலும் பரவாயில்ல, I want your wisdom to lead me in the right way. Amen. ஸோ இப்போது ஞானத்தை யார்கிட்ட கேட்கணும், எப்படி கேட்கணும்னு நம்ம பார்த்தோம். அடுத்ததா ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம ஞானத்தை கேட்கும் போது ஆண்டவர் எந்த மாதிரி ஞானத்தை நமக்கு கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். பிகாஸ் there's a difference between the worldly wisdom and godly wisdom. 2 விஷயம் இருக்குது. ஸோ ஜேம்ஸ் சாப்டர் 3 verse 17 அழகாக சொல்லியிருப்பார். யாக்கோபு 3:17 அந்த வசனம் எடுத்து வச்சுக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, உலகத்திலிருந்து வருகிற ஞானம் வந்து கசப்பான வைராக்கியம், விரோதம், பெருமை, இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களை தான் வந்து இந்த வேர்ல்டு வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆனால் மேலேருந்து வர ஞானம் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஆமென். ஸோ யாக்கோபு 3:17 யாராவது ஒருத்தர் படிங்க. Amen. But the wisdom that is from above is firstly pure, peaceable, gentle, willing to yield, full of mercy and good fruits, without partiality and hypocrisy. Amen. So வந்து எப்படி worldly wisdom வந்து we need to be careful in what wisdom we are operating in. Because the world teaches us to be selfish. எப்பவுமே வந்து நீ உன்னை பற்றி யோசி, நம்ம எப்படி வளரலாம், எப்படி வந்து மற்றவங்களை தட்டி போட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம், அந்த மாதிரியான காரியங்கள் தான் இந்த உலகத்தினோட ஞானம் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஞானம் அப்படி கிடையாது. ஏன்னா வந்து இட்ஸ் பியோர், சுத்தமாக இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, பகை எதுவும் இல்லாமல், அண்ட் இட்ஸ் ஜென்டில், சாந்தம் உள்ளதாக இருக்கிறது. இட்ஸ் நாட் ஹார்ஷ். நம்ம வந்து ரேஷாக நடந்துக்கணும் அப்படி இல்லை. அதுக்காக நான் இப்போ வந்து வேர்ல்டு எப்படி டீச் பண்ணணும்னா, நான் முன்னேறணும்னா வந்து மற்றவங்களுக்கு என்ன வேணால் நான் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஞானம் அந்த மாதிரி கிடையாது. இட் இஸ் ஃபுல் ஆஃப் மர்சி அண்ட் குட் ஃப்ரூட்ஸ். இரக்கம் காட்டுறதும் நற்கிரியைகள் நிறைந்து, அண்ட் வித்தவுட் பார்ஷாலிட்டி அண்ட் ஆர் ஹிப்போக்ரசி, பட்சபாதம் இல்லாமல் மாயமற்றதுமாய் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆண்டவர்கிட்ட இருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்குன்னா, நமக்கும் பெஸ்ட்டாக இருக்கும், நம்ம சுற்றி உள்ளவர்களுக்கும் வந்து அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த வருஷம் நம்ம வந்து ஞானத்தை கேட்கும் போது, ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ணுங்கள், என்ன கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், அது மட்டும் கேட்க போகிறது இல்லை, நான் எப்படி எனக்கு சுற்றி உள்ளவர்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்க முடியும், அந்த ஞானத்தையும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. தி விஸ்டம் தட் கம்ஸ் ஃப்ரம் அபவ், அந்த பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தை, அதில் வந்து நான் உண்மையாக ஆண்டவரே நீங்கள் என வழி நடத்துங்க அப்படின்னு கேட்க போகிறோம். ஸோ கடைசி குறிப்பு, மலை பிரசங்கத்தில் இஃப் யூ லுக் அட் த சர்மன் ஆன் த மவுண்ட், மேத்யூ சாப்டர் 5, 6, 7 இருக்கும். மத்தேயு 7:24-27 வரைக்கும் வாசிப்போம். Amen. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆண்டவர் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு. அங்கே சீஷர்கள் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அது எல்லாமே சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்கிறாரு, இஃப் யூ ஹியர் தி சேயிங்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் புட் தெம் இன் டு ப்ராக்டிஸ். நீங்கள் இந்த நான் சொன்ன எல்லா விஷயங்களும் கேட்டுட்டு அதை வந்து நீங்கள் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறார். Amen. So the best foundation that we can have for our lives is his word. அவருடைய வார்த்தையின் மேலே நம்மளோட வாழ்க்கையை கட்டணும் அப்படின்னா, அது நிச்சயமாக எவ்வளவு காற்று மழை எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் வந்து அது நிலைத்து கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கும்.
அதே போல் அது 2வது பாட்டில் என்ன போட்டிருக்குன்னா, மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷன் யாருன்னா, இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் கேட்டுட்டு அதன்படி நம்ம செய்யலை அப்படின்னா அது நம்மளோட வீடு நிலைத்து நிற்காது, அது அழிந்து விடும் அப்படின்னு ஆண்டவர் போட்டிருக்காரு. ஸோ இந்த வரப்போகிற நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்முடைய வாழ்க்கை, நம்மளோட லைஃப்பில் இருக்க தீர்மானங்கள், நம்மளோட உறவுகள், இது எல்லாத்தையுமே அவரோட வார்த்தையின் மேல் கட்டினால் எவ்வளவு காற்று மழை அடித்தாலும் கடைசி வரைக்கும் அது நிலைத்து நிற்கும். இல்லை, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நான் கேட்கல, அப்படியே நான் கேட்டுட்டும் அதன்படி நடக்கலை அப்படின்னா, நடக்காமல் நான் என்னோட சொந்த வழியில் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய வீடு சரிந்து போகிற நிலையில் இருக்கும். ஸோ ஆஸ் வி சா, ஃபர்ஸ்ட் திங், ஆண்டவர்கிட்ட எதை கேட்குறத பார்க்கிலும் மிகவும் முக்கியமான மேலான காரியத்தை கேட்கணுன்னா ஃபர்ஸ்ட் விஸ்டம். அந்த விஸ்டம் பற்றி சாலமன் ராஜா என்ன போட்டிருக்காருன்னா, we need to listen to others, we never should stop seeking wisdom, and wisdom is the most precious thing. இருக்கிறதுலே விலையேறப்பட்ட விஷயம்னா அது விஸ்டம் தான். அப்போ அந்த ஞானத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆமென். நமக்கு கடிந்து கொள்ளாமலும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் நாம் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை நடத்துவார். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்து வர ஞானம் எப்படி இருக்கும்னா, சுத்தமாயும் சமாதானத்தோடும் சாந்தமுள்ளதாயும் இணக்கமுள்ளதாயும் இரக்கம் காற்றுதும் நற்கிரிகைகளால் நிறந்து பட்சமாதம் இல்லாமல் மாயமற்றதுமாய் இருக்கும். ஸோ இந்த விதமான வேர்ல்ட்லி விஸ்டமை நம்ம சீக் பண்ணாமல் ஆண்டவர் கொடுக்குற ஞானத்தை நாம் தேடணும். இது எல்லாத்தையும் தேடி அவர் சொல்கிற வார்த்தையின்படி நடந்து நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளோட தீர்மானங்களை எல்லாத்தையும் அவருடைய வார்த்தையின் மேலே அந்த அஸ்திபாரத்தை போட்டு நம்ம நடந்தோன்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அண்ட் நம்ம மூலமாக ஆண்டவர் மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஸோ ஆண்டவர்கிட்ட அடுத்து வரப்போகிற வருஷத்தில் ஞானத்தை கொடுங்கன்னு கேட்போம். ஞானத்தில் இன்னும் நம்ம வளரணும், மற்றவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக நம்ம மாறணும். ஆமென். பிரேஸ் காட். ஹல்லேலூயா. காரங்களை தட்டலாமே. ஞானத்தில் குறை உள்ளவர்களாக இருந்தால் யார்கிட்ட கேட்கணுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்கும்போது சம்பூர்ணமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. அருமையாக மெல்லிய சத்தத்தோடு அருமையாக பேசுனாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மக்கிட்ட இப்போ கேட்டார்னா நம்ம என்ன கேட்போம்? ஹல்லேலூயா. ஞானம் இல்லாத எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்திருக்குது, ஞானம் இல்லாமல் சில காரியங்கள் சிதறி போயிருக்குது. ஆனால் ஞானத்தோடு நம்ம நடந்தோன்னா ஆண்டவருக்கு நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இதனால் அந்த வசனம் ரொம்ப நல்லா இருந்தது. சாலமோனை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு சொப்பனத்தில் என்ன வேணும்னு. அந்த எடுத்தவங்க வாசிங்க, 1 ராஜாக்கள் 3:6 ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்கிறீங்க? கிரேட் மர்சி. ஹல்லேலூயா. சீக்கிரமாக வாசிங்க பார்க்கலாம். 3:6. அதற்கு சாலமோன் ம் 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 உமக்கு